ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு கூடுதலாக 20% வர்த்தக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயுவை மத்திய அரசு அனுமதித்துள்ளது. திறன்மிக்க மனித சக்தியை உருவாக்குவதன் மூலம் நாட்டின் வளமான எதிர்காலம் உறுதி செய்யப்படுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேற்காசிய நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் இந்தியாவில் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகிற்கும் நெருக்கடியான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்கள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகிச்சி வலியுறுத்தியுள்ளார். எகிப்து சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தனிஷா கஷ்யப், எஸ்டோனியாவின் ஆண்ட்ரியா ரூட்ஸ் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மாநிலங்களுக்கு கூடுதலாக 20% வர்த்தக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயுவை மத்திய அரசு அனுமதித்துள்ளது. இதனையடுத்து ஒட்டுமொத்தமாக 50% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு பயன்பாட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உணவகங்கள், சாலையோர உணவகங்கள், விடுதிகள், தொழிற்சாலை கேண்டீன்கள், மானிய விலை கேண்டீன்கள் மற்றும் மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகள் நடத்தும் நிறுவனங்களுக்கு இந்த கூடுதல் ஒதுக்கீட்டின் மூலம் வர்த்தக எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை அடுத்து அவற்றை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை தெரிவித்துள்ளது. திறன்மிக்க மனித சக்தியை உருவாக்குவதன் மூலம் நாட்டின் வளமான எதிர்காலம் உறுதி செய்யப்படுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ரத்தன் டாடா திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நாட்டின் திறன்மிக்க மனித ஆற்றல் ஒட்டுமொத்த உலகிற்கும் தேவைப்படுவதாக கூறினார். மனித ஆற்றலின் மையமாக இந்தியா வெற்றி நடை போட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் இளைஞர்கள் தங்களது பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். மாணவர்கள் பெறும் பட்டங்களுக்கு ஏற்ற வேலைவாய்ப்பை பெறுவதற்கு திறன் மேம்பாடு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை மாணவர்கள் கற்றுக்கொண்டு தங்களது ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேற்காசிய நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் இந்தியாவில் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகிற்கும் நெருக்கடியான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்துவானியில் மாநில அரசு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இப்பகுதியில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக எரிபொருள் மற்றும் உணவுப் பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதனை சமாளிக்க இந்தியா முனைப்பான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரான் மற்றும் மேற்காசிய நாடுகள் பிரச்சினைக்கு சமரச பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற தெளிவான நிலைப்பாட்டில் இந்தியா உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு உலக பொருளாதாரம் பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்ததாக வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலர் திரு சுதாகர் தலிலா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று உலக வர்த்தக அமைப்பின் அமைச்சர்கள் நிலையிலான மாநாட்டையொட்டி நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கில் பேசிய அவர், புவிசார் அரசியல், வர்த்தகம், எரிசக்தி ஆகியவற்றில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். இதன் காரணமாக உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி, முதலீடுகளும் குறைந்ததாக அவர் கூறினார். உலக நாடுகளின் பொருளாதார வர்த்தக கொள்கைகள் நிலையான பயன்களை தரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா உள்ளிட்ட வளர்ந்து வரும் நாடுகள் உலகளாவிய பொருளாதாரத்திற்கான கட்டமைப்பை மாற்றி அமைத்ததன் விளைவாக பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய வழிகாட்டியாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 2000ஆவது ஆண்டு ஒட்டுமொத்த உலக பொருளாதார உற்பத்தியில் வளர்ந்து வரும் நாடுகளின் பங்களிப்பு 21% இருந்தது என்றும், ஆனால் தற்போது 42% உயர்ந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப உலக பொருளாதார அமைப்பு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஊக்கம் அளித்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த உலக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் சர்வதேச வர்த்தக விதிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். உலக வர்த்தக அமைப்பின் 14வது அமைச்சர்கள் நிலையிலான மாநாட்டில் மேலும் பல உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் திரு சுதாகர் தலிலா வலியுறுத்தினார். கேரளம் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் கொண்ட 3வது பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இதில் டி.என். சுரேஷ் கோவளம் சட்டப்பேரவை தொகுதியிலும், வி. ரதீஷ் பீருமடை தொகுதியிலும், அஜிமோன் மாவேலி தொகுதியிலும், விவேக் கோபாலன் அருவிக்கரையிலும் போட்டியிடுகின்றனர். கட்சியின் மத்திய தேர்தல் குழு இந்த வேட்பாளர்களை இறுதி செய்துள்ளது.
கேரளம் சட்டப்பேரவையில் மொத்தம் உள்ள 140 உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் 9 வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. நமச்சிவாயம் மண்ணடிப்பேட்டையிலும், கல்யாணசுந்தரம் காலாப்பேட் தொகுதியிலும், ராஜசேகரன் திருநள்ளாறு தொகுதியிலும், தினேசன் மாஹே தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். 30 உறுப்பினர் கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. எந்த வடிவத்திலும் இலவசங்கள் ஏற்காதே, பல்லை எண்ணிக்கின்ற பரிசுகளை தீண்டாதே, கொஞ்சலுக்கு கொஞ்சமும் நீ மயங்காதே, எந்த மிரட்டலுக்கும் எப்போதும் அஞ்சாதே. வெகுமானத்தால் உன் தன்மானத்தை யாரிடமும் விலை பேசாதே, நீ சட்டத்தை விட்டு விலகி போகாதே. ஓட்டுக்கு பணத்தை நீட்டுவதும் குற்றமே, நோட்டுகளை கை நீட்டி வாங்குவதும் குற்றமே. திரிபுரா மாநிலத்தில் மருத்துவ பல்கலைக்கழகம் விரைவில் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் இன்று பல் அறுவை சிகிச்சை மருத்துவர்களுக்கான பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒட்டுமொத்த செயல் திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மருத்துவ சிகிச்சைக்காக வெளி மாநிலங்களுக்கு மக்கள் செல்லும் நிலை மாறி தாங்கள் வசிக்கும் பகுதியிலேயே மருத்துவ வசதி கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்றும் அவர் கூறினார். மருத்துவத்துறையில் திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி திட்டங்கள் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாகவும் இதனை மருத்துவ மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரிபுரா முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் உள்ள மத்திய வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளையோர் வேளாண் நாடாளுமன்ற நிகழ்ச்சியை மாநில ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லா இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லா, வேளாண் துறையில் எதிர்காலத்தை வடிவமைக்க இளைஞர்கள் பல்வேறு துறையினருடன் இணைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பை இந்த 3 நாள் வேளாண் நாடாளுமன்ற நிகழ்ச்சி ஏற்படுத்தி தந்திருப்பதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் வேளாண் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. ஈரான் மீதான தாக்குதல்கள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகச்சி வலியுறுத்தியுள்ளார். தொலைபேசி வாயிலாக ஊடகங்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தங்கள் நாட்டின் மீது நடத்தும் தாக்குதல் சட்டவிரோதமானது என்றும் வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலும் அமைந்துள்ளதாக கூறினார். தற்காலிக சண்டை நிறுத்தத்தை ஈரான் ஏற்காது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். போர் நிறுத்தத்திற்கான தீர்மானத்தில் எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல் ஈரான் மீது நடத்தப்படாது என்றும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதத்திற்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அமெரிக்கா போர் நிறுத்தத்திற்கான அறிவிப்பை நேர்மையாகவும் நியாயமாகவும் வெளியிட வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். ஹார்மோஸ் நீரிணை வழியாக ஜப்பான் நாட்டின் கப்பல்கள் செல்வதற்கு அனுமதி அளிக்க தாங்கள் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிட்டனில் ராணுவ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி அளித்துள்ளதை தாம் கண்டிப்பதாக அவர் கூறினார். இதனிடையே பிரிட்டனின் ராணுவ தளங்கள் மீதோ நாட்டின் எல்லைக்கு உட்பட்ட எந்த ஒரு பகுதியிலோ ஈரான் தாக்குதல் நடத்தினால் மேலும் பதற்றமான சூழ்நிலை ஏற்படும் என்றும் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் வெட்டி கூப்பர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தனிஷா கஷ்யப் எஸ்டோனியாவின் ஆண்ட்ரியா ரூட்ஸ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் மாதுரிமா சவந்த் சீனாவின் ஷியூ ஏ இணையை வென்றது. மும்பையில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஜீவன் நெடுஞ்செழியன் இணை பட்டம் வென்றது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் லியோபோர்க் யுக்ரைனின் யூரி ஜவாக்கியான் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சித்தார்த் ராவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு கூடுதலாக 20% வர்த்தக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயுவை மத்திய அரசு அனுமதித்துள்ளது. திறன்மிக்க மனித சக்தியை உருவாக்குவதன் மூலம் நாட்டின் வளமான எதிர்காலம் உறுதி செய்யப்படுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேற்காசிய நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் இந்தியாவில் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகிற்கும் நெருக்கடியான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பதாக
பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்கள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகச்சி வலியுறுத்தியுள்ளார். எகிப்து சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தனிஷா கஷ்யப், எஸ்டோனியாவின் ஆண்ட்ரியா ரூட்ஸ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.